ஹலோ மக்களே, ஆகஸ்ட் 10 அவள் வருவாள சீரியல் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் மித்ரா லக்ஷ்மியை கட்டி பிடிச்சி அழுகிறாரு. லக்ஷ்மி நீ ஏதாச்சும் பண்ணு, லக்கி என்னை விட்டு போயிடக்கூடாது, இல்லை நான் உயிரோடு இருக்கிறதுக்கு லக்கி தான் காரணம், லக்கி மட்டும் என் வாழ்க்கையை விட்டு போனானா நான் வாழ்கிற வாழ்க்கைக்கு இந்த அர்த்தமே லக்கி தான், லக்கி மட்டும் என்னை விட்டு போனானா நான் உயிர் வாழ்றதே வேஸ்ட்டு, என்னால் உயிரோடயே இருக்க முடியாது, ப்ளீஸ் நீ ஏதாச்சும் பண்ணு லக்ஷ்மின்னு சொல்லி கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கிறாங்க. உடனே லக்ஷ்மியும் அப்படியே அவங்களும் அழுதுட்டே இருக்கிறாங்க. நான் ஏதாவது பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா மனிஷாக்கு வயிறு குபு குபுன்னு எரியுது. என்ன ஆண்டி இங்க நடந்துட்டு இருக்கு? மித்ரா நியாயமா என்ன தானே ஹக் பண்ணி அழுகணும், அவன் என்ன லக்ஷ்மியா ஹக் பண்ணி அழுதுகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே தேவியானியும் இங்க பாரு, அவங்களோடது பவித்திரமான பந்தம், அதாவது அவங்க திருமணமானவங்க, அதனால அவன் அந்த பந்தத்தினால அவன் போய் லக்ஷ்மியை கட்டி பிடிச்சி அழுகிறான், நீ ஜஸ்ட் காதலிக்க தானே செய்யற அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நான் மட்டும் என்ன அசிங்கமா ஆண்டி அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது மனிஷா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க தேவியானியும். அடுத்து பார்த்தா சரி, உடனே நம்ம மனிஷா வராங்க. அடுத்து மித்ரா பாத்துக்கலாம், நம்ம ஏதாச்சும் பண்ணி அந்த லேடி கிட்ட ஏதாச்சும் பேசி நம்ம பேசிக்கலாம், நீ எதுக்கும் கவலைப்படாத மித்ரா அப்படின்னு சொல்லி மித்ராவை இவங்க அதாவது லக்ஷ்மி கட்டி பிடிச்சி சொல்றாங்களா, பிரிச்சு விட்டு ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன மித்ரா ஆச்சு சொல்லி ஜெயதேவி கேட்கிறாரு. அதான்ப்பா, லக்கியோட அம்மா கால் பண்ணி பேசினாங்க, அவங்களுக்கு உடனடியாக லக்கி வேணும்னு சொல்றாங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம மித்ராவும் அழுதுட்டே இருக்கிறாரு. நீங்க முதல்ல போனை கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பார்வதிக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம லக்ஷ்மி கேட்குறாங்க. உடனே மித்ராவும் ஃபோன் பண்ணி கொடுக்குறாங்க. ஹலோ அப்படின்னு சொல்லி நம்ம லக்ஷ்மியும் அந்த சைடு பார்வதியும் பேசுறாங்க. ஹலோ, யார் நீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நான் பார்வதி தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்களும். உடனே என்னாச்சு, இப்போ என்ன பிரச்சனை, நீங்க திடீர்னு நீங்க தான் லக்கியோட அம்மானா நான் எப்படி நம்ப முடியும், முதல்ல நீங்க யார் பேசுறதுன்னு சொல்லி அந்த பார்வதி நம்ம லக்ஷ்மியை பத்தி கேட்கறாங்க போன்ல. உடனே நான் லக்கியோட அம்மா தான் பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நான் யாரு அப்படின்னு சொல்லி அந்த பார்வதி சொல்றாங்க. அப்ப நான் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. அதை தெரிஞ்சுக்கதான் நானும் கிட்ட இப்ப பேசிட்டு இருக்கிறேன். நீ தான் லக்கியோட அம்மாங்கிறதுக்கு என்ன சாட்சி இருக்கு உங்ககிட்ட, என்ன ஆதாரம் இருக்கு? அதுவும் இல்லாம லக்கிய பிரிஞ்சு இத்தனை வருஷம் நீங்க தனியா தான் இருந்திருக்கிறீங்க. இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட நீ லக்கிய பார்க்கவும் இல்ல, தேடவும் இல்ல, லக்கிய கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கல. இப்ப திடீர்னு லக்கி தான் என் பொண்ணுன்னு சொன்னா நான் ஏன் நம்பணும்? அதெல்லாம் என்னால நம்ப முடியாது. முதல்ல எந்த காரணத்துக்காக நீங்க விட்டுட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி இவங்க சிஐடி மாதிரி நம்ம லக்ஷ்மி அந்த பார்வதியை போட்டு வறுத்தெடுத்துட்டு இருக்கிறாங்க போன்ல. உடனே அது அப்போ நிலைமை சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே என்ன நிலைமையா இருக்கட்டும், முதல்ல லக்கி எங்க கிட்டதான் இருக்காங்கிறதுக்கு உன்கிட்ட ஆதாரம் என்ன இருக்கு? யாரும் உனக்கு உன்கிட்ட யார் இப்போ சொன்னா லக்கி எங்க கிட்டதான் இருக்கு, அதெல்லாம் எல்லாத்தையும் நான் எனக்கு ஹாஸ்பிட்டல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இது இப்படி முடிச்சுட்டே இருக்கிறாங்க. உடனே சராய் ஸ்பீக்கர் போட்டு தானே பேசிட்டு இருக்காங்க. உடனே உங்க கையில ஹாஸ்பிட்டல்ல சொன்னாங்கன்னு எழுதி காட்டுறாங்க. உடனே மேடம், எதுக்கு மேடம் நீங்க கோபப்பட்டு இருக்கிறீங்க? என் பொண்ணை நான் கேட்கிறேன், இதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு என் பொண்ணு வேணும். நீங்க எங்கேயோ ஊருக்கு போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க, நீங்க ஊர்ல இருந்து வந்தோன்னு சொல்லுங்க, எனக்கு என் பொண்ணு லக்கி எனக்கு வேணும், எனக்கு என் பொண்ணு வேணும் அப்படின்னு மட்டும் சொன்னாங்க. லக்கின்னு சொல்ல எனக்கு என் பொண்ணு வேணும் அப்படின்னு மட்டும் சொல்றாங்க. இங்க பாருங்க, நீங்க தான் அவங்க லக்கியோட அம்மாங்கிறதுக்கு எந்த சாட்சியும் இல்லை, எந்த ஆதாரமும் இல்லை. திடீர்னு கேட்டா அப்படியே தூக்கி கொடுத்துருவாங்களா? குழந்தைய அப்படியே தூக்கி கொடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம லக்ஷ்மியும் அவங்க கிட்ட ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனே தேவியானி மனுஷன், என்ன இந்த லக்ஷ்மி இந்த போட்டுக்கிட்டு இருக்கா, முதலுக்கே மோசமாயிரும் போலயே, முதல்ல இந்த லக்ஷ்மி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி உடனே பார்த்தா இவங்க பயத்துல அப்படி பேசிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு பயத்துல நீங்க ஊர்ல வந்தோன்னா நானே நேர்ல பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணிட்டு இங்க பார்த்தா சராய் கிட்ட அந்த பார்வதிங்கிற ஆர்டிஸ்ட் சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன மேடம் நீங்க, இந்த அம்மா என்னமோ போலீஸ் விசாரிக்கிற மாதிரி இவ்வளவு கேள்வியா கேட்டுட்டு இருக்கு, இது என்ன, இது இந்த அம்மா என்ன பெரிய சிஐடியா, என்ன மனசுல என்ன சிஐடின்னு நினைப்பா, இவங்க என்னம்மா இவ்வளவு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, ஐயோ இது என்னமா ரொம்ப பம்பால போச்சு அப்படின்னு சொல்லி இந்த பார்வதி பேசிட்டு இருக்காங்க. நான் தான் சொன்னேன்ல, அந்த லக்ஷ்மி ஒன்னும் லேசுப்பட்டவில்ல, இந்த கதையோட ஹீரோயினே அவதான், நான் சொன்னேன்ல, அவ கிட்ட கொஞ்சம் பார்த்துதான் நடந்துக்கணும். சரி, அவங்க இன்னும் ஊர்ல இருந்து வரல, ஊர்ல இருந்து வர்றதுக்குள்ள நான் உனக்கு இந்த கதையை என்ன கதை என்னன்னு டீட்டெயிலா எல்லாம் சொல்றேன், நான் சொல்ற மாதிரி போய் நீ அந்த குழந்தைய மட்டும் வாங்கிட்டு என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓகே மேடம், நீங்களும் சொன்ன மாதிரி பேமெண்ட்டை கரெக்டா கொடுத்துருங்கன்னு இவங்க இங்க பேசிக்கிட்டு இருக்க. இங்க பார்த்தா லக்ஷ்மி ஜானு நீ உடனே தாத்தா கிட்ட சொல்லிட்டு ஊருக்கு திரும்ப போறதுக்கு எல்லாத்துக்கும் பிளான் பண்ண, நம்ம இங்க இருக்க வேண்டாம், இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே
மித்ராவும் வந்து லக்ஷ்மி நீ ஏதாச்சும் பண்ணு, லக்கி என் கூட தான் கால ஃபுல்லா இருக்கணும், லக்கியே பிரிஞ்சு என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் கண்டிப்பா ஏதாச்சும் பண்ணுவேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி தைரியம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா அந்த சராயும் பிஏவும் அடுத்து பேசிட்டு இருக்கிறாங்க. மேடம் என்னதான் மேடம் உங்களுக்கு பிளானு, நீங்க உங்க ஃப்ரெண்டு மனிஷாவே உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, இப்ப பார்த்தா அவங்களுக்கே நீங்க ஹெல்ப் பண்ற மாதிரி, அவங்களுக்கு தான் அந்த லக்கி பொண்ணு இருக்கிறது அவங்க வீட்டுல இருக்கிறது சுத்தமா பிடிக்காது, அவங்க மித்ராவை கல்யாணம் பண்றதுக்கு இடைஞ்சலா இருக்குன்னு இப்ப என்னடான்னா நீங்களே உங்க ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்றீங்க, என்ன மேடம் பிளானு, என்ன பிளானு, என்னதான் யோசிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சராய் கிட்ட வந்து அந்த பிஏ வந்து கேட்டுட்டு இருக்காரு. நீங்க வெயிட் பண்ணுங்க, இந்த சராய் வந்து ஒரு ஒரு ஏதாவது இல்லாம ஏதாச்சும் பண்ணுவேன்னா நான் கடைசியில இந்த இதுல எனக்கு வந்து எனக்கு இப்ப அவங்களோட எனக்கு அந்த மனுஷாவால இப்ப காரி ஆகணும், அதுக்காக அவளுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், கடைசியில அவளுக்கும் பெரிய அப்பா நான் வைக்கதான் போறேன், இந்த கதையில எல்லாமே ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட் என்னென்ன நடக்க போகுதுன்னு நீங்க பொறுத்து இருந்து பாருங்க. முதல்ல அந்த லக்கிய மித்ரா கிட்ட இருந்து பிரிச்சு இங்க கூட்டிட்டு வரணும், அதுக்கு அடுத்து என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. என்ன மேடம் நீங்க பிளான் வச்சிருக்கிறீங்க, அந்த லக்கி பொண்ணை பிரிச்சா மட்டும் என்ன நடக்க போகுது, நீங்க இது மனிஷாக்காக பண்றீங்களா அப்படின்னு சொல்லி திரும்பி அவர் கேட்டுட்டு இருக்காரு. மனிஷாக்காக எல்லாம் பண்ணல, இது எல்லாமே நான் எனக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன், அந்த லக்கிய தான் அவனோட உயிர் மூச்சுன்னு எல்லாம் அந்த மித்ரா வாழ்ந்துகிட்டு இருக்கான், முதல்ல அவனுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களை ஒருத்தரா பிரிக்கணும், அந்த லக்கிய முதல்ல பிரிச்சாலே அந்த குடும்பம் ஆடி போயிரும், அதுக்காக தான் அடுத்து நிறைய பிளான் வச்சிருக்கேன், எல்லாத்தையும் இப்பயே சொன்னா சுவாரஸ்யமா இருக்காது, நீ போக போக வெயிட் பண்ணி பாருன்னு சொல்லி நம்ம சராய் வந்து பிஏ கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா இவங்க ஊர்ல இருந்து கிளம்பி எல்லாரும் திரும்ப வந்து வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. பார்த்தா நம்ம லக்கி பாப்பாவை வந்து நம்ம லக்ஷ்மி தூக்கிட்டு வராங்க, பின்னாடி விவேக் வந்து நம்ம குட்டி ஜுன்னுவை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க, இப்படி எல்லாரும் வந்துட்டே இருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா 2 பேரையும் பெட்ல அவங்க ஆல்ரெடி தூங்கிட்டாங்கன்னு சொல்லி தூங்க வச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம லக்ஷ்மிக்கு பார்த்தா நம்ம லக்கியை விட்டு போறதுக்கு மனசே இல்லை, சுத்தமா மனசே இல்லை, அழுதுட்டே இருக்கிறாங்க. அதாவது அவங்க அம்மா நான் என் பொண்ணை தேடி வந்திருக்கிறேன், என் பொண்ணை எனக்கு திருப்பி கொடுங்க, நாங்கள் ஃபோன்ல பேசுனது திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து மித்ரா சொன்னது, லக்கியை வந்து என்னால் பிரிஞ்சு இருக்க முடியாது, நீ ஏதாச்சும் பண்ணு லக்ஷ்மி, லக்கி என் கூட தான் இருக்கணும், ஏதாச்சும் பண்ணு அப்படின்னு சொல்லி இவங்க பேசினது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நினைச்சு அழுதுட்டே இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தா அவங்க லக்கி வந்து அதுக்கடுத்து சரி தலைவலிக்கும் அப்படின்னு சொல்லி ஹேர் பேண்ட் எல்லாம் கழட்டி விட்டு லக்கியை ரொம்பவே நல்லபடியா பார்த்துட்டு இருக்கிறாங்க, தூங்கிட்டு இருக்கிறாங்க லக்கி. இவங்க நம்ம லக்ஷ்மி வந்து லக்கி நம்மளை விட்டு பிரிய போறாளா அப்படின்னு சொல்லி இவங்களும் வந்து அழுதுட்டே இருக்கிறாங்க. மித்ராக்கு கண்டிப்பா நான் வந்து மித்ராக்கு கண்டிப்பா நான் மித்ரா கூட உன்னதான் சேர்த்து வைப்பேன், அவங்க யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏதாவது பண்ணணும், உன்னை நான் பிரிக்க கூடாது, ஒரு அப்பா மகளை பிரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மையிலே இவங்க லக்ஷ்மியோட பொண்ணுதான் லக்கின்னு இன்னும் லக்ஷ்மிக்கு தெரியாதுல்ல, அதனால இவங்க வந்து என்ன பண்றது எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி இவங்களும் ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க நம்ம லக்ஷ்மி. அதுக்கடுத்து பார்த்தா நம்ம மித்ரா வந்து அவர் பார்த்தா சுத்தமா தூங்கவே இல்லை. மனிஷா வந்துட்டு என்ன மித்ரா எதுக்கு நீ இப்ப சோகமா இருக்க, லக்கியை கண்டிப்பா அவங்க கூட்டிட்டு போக விட மாட்டோம், நம்ம கண்டிப்பா ஏதாச்சும் பேசி லக்கியை நம்ம கூட வச்சுக்கலாம், நீ எதுக்கும் கவலைப்படாத மித்ரா, நான் தான் இருக்கேன்ல, நான் உனக்காக எது வேணாலும் பண்ணுவேன் மித்ரா, லக்கி உனக்கு மட்டும் பொண்ணு இல்ல, அவ எனக்கும் பொண்ணுதான், நீ அவளை பிரிஞ்சா நீ இவ்வளவு கஷ்டப்படுவேன்னு எனக்கு தெரியும் மித்ரா, கண்டிப்பா நான் உனக்கு அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை எப்பவும் நான் கொடுக்க மாட்டேன், நம்ம அந்த பார்வதி அந்த லேடி கிட்ட நம்ம பேசி பார்க்கலாம், நம்ம லக்கியை நம்ம கூட வச்சுக்கலாம்னு சொல்லி இவங்கதான் இது எல்லாத்துக்குமே காரணம். ஆனா மனிஷா வந்து மித்ரா முன்னாடி நடிக்கிறாங்க, இந்த மாதிரி பேசி லக்கியை நம்ம அனுப்ப வேண்டாம், நம்ம கூட வச்சுக்கலாம், நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே மித்ராக்கோ வந்து அப்படி கண்ணு ஃபுல்லா கண்ணீரு, லக்கி நம்மளை விட்டு போக போறா, அவ்வளவுதான், அவங்க அம்மா வந்துட்டாங்க, இதுக்கு அடுத்து ஒண்ணுமே பண்ண முடியாது, எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டாரு அவரு. காலையில விடிஞ்சா அவங்க அம்மா வந்து கூட்டிட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்பவே அழுதுட்டே இருக்கிறாரு, சுத்தமா கண்ணில் தூக்கமே இல்லை. அதுக்கடுத்து பார்த்தா இங்க லக்ஷ்மியும் பார்த்தா அவங்களும் அழுதுட்டே இருக்கிறாங்க, லக்கி பக்கத்துல படுக்க வச்சு அவங்களும் உட்காந்து தூங்காம லக்கி பக்கத்துல உட்காந்து அழுதுட்டே இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தா மித்ராவே வராரு. உடனே என்னங்க நீங்க இன்னும் தூங்கலையா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே நான் லக்கியை தூக்கிட்டு போலாம் தான் வந்தேன், அதான் லக்கி தான் தூங்குறாள்ல, இங்கேயே தூங்கட்டும், நீங்க போய் தூங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல வேண்டாம், லக்கி இன்னும் எத்தனை நாள் என் கூட இருப்பான்னு தெரியல, அதனால நானே நான் என் கூட தூங்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி கண்ணில் கண்ணீரோட லக்கியை தூக்கிட்டு அவரோட பெட்ரூமுக்கு வராரு. வந்து அவருக்கு சுத்தமா தூக்கமே வரல மித்ராக்கு. பார்த்தா அவங்க
நல்ல வந்து அழுதுட்டே இருக்கிறாரு, ரொம்ப எங்கெங்கே அழுதுட்டே இருக்கிறாரு. நம்ம லக்கி பாப்பா வந்து அவங்களும் வந்து நல்லா தூங்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா லக்கியோட காலில் உட்காந்து, அதாவது காலில் பிடிச்சி உட்காந்துருக்குறாங்க மித்ரா. உட்காந்து ஏங்கி எழுதிட்டு இருக்கிறாரு. முறையாக அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த குழந்தைய வாங்கும்போது எப்படி இருந்தது, இப்போ வந்து இந்த தூக்கிட்டு வராங்கல்ல லக்ஷ்மி ரூம்ல இருந்து இங்கே தூக்கிட்டு வந்தாங்களா, அப்போது அதே மாதிரி வாட்டி எப்படி லக்கி அவங்க கையில் கொடுத்தாங்களோ அதே ஃபீல் வந்து இப்போ அவருக்கு வருது மித்ராக்கு. உடனே அவங்க பேர் வச்சது, லக்கி கூட வந்து விளையாடினது, லக்கி கூட வந்து லக்கி முதல்ல வந்து அவங்களுக்கு வந்து நான் பரிசு வாங்கியிருக்கேன்னு சொன்னது, அப்பா நான் எப்படி உங்களை பார்க்காம சாப்பிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி லக்கியும் மித்ராக்கும் இருந்த அந்த நினைவுகள் எல்லாத்தையும் மித்ரா வந்து ஒன்னையா நினைச்சு அழுதுகிட்டே இருக்கிறாரு. இவங்க அழுகிறத வந்து ரூமுக்கு வெளியே இருந்து நம்ம லக்ஷ்மி பாக்குறாங்க. சார், ஒரு அப்பா மகளை இப்படி பிரிக்கிறது வந்து ரொம்பவே பெரிய பாவம் மித்ரா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் ஏதாவது பண்ணி நான் லக்கியை உங்க கூட நான் சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து லக்ஷ்மி வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தா அவங்க எங்க அழுதுட்டே இருக்காங்க. லக்ஷ்மிக்கு வந்து மித்ரா அழுகிறத பார்த்தா ரொம்பவே அழுகையா வருது. அதுக்கடுத்து பார்த்தா இவங்க சராய் வந்து ஒட்டுமொத்த பிளான் எல்லாத்தையுமே அந்த பார்வதி ஆர்டிஸ்டுக்கு வந்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. இங்க பாரு, இதுதான் விஷயம், நீ போற, எனக்கு என் பொண்ணு வேணும்னு சொல்ற, உடனே கூட்டிட்டு வர, இதுதான் பிளான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து என்ன நடந்துச்சு, ஏன் விட்டுட்டு போனா, ஏதாவது கதை கேட்டா அதுக்கு என்னென்ன கேள்விகள் கேட்பாங்க, அதுக்கு எப்படி நீ பதில் சொல்லணும், அதாவது மாட்டி விட்டுறக்கூடாது, கடைசி வரைக்கும் எப்படியாவது நின்று நீ அந்த லக்கி பாப்பா அந்த பாப்பாவை வாங்காம நீ வீட்டை விட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் பக்காவா பிளான் பண்ணி அனுப்புறாங்க. காலையில இங்க விடியுது. இங்க பார்த்தா ஆல்ரெடி பார்த்தா நம்ம தேவயானி மனிஷாவும், என்ன மனிஷா, நீ மித்ராக்கு வாக்கு கொடுத்த மாதிரி லக்கியை நீ அனுப்பி வைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி மனிஷா கிட்ட தேவயானி கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆமா, எனக்கு ரொம்ப அவசியம், நான் மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இடைஞ்சலா இருக்கிறது அந்த லக்கி தான். அவ இருந்தா கண்டிப்பா மித்ரா என்னை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான், என் கூட கல்யாணமும் நடக்காது. முதல்ல அந்த லக்கியை மித்ரா கிட்ட இருந்து பிரிக்கணும். அதுக்கு அடுத்து போக போக எப்படி மாறுதோ அதுக்கு அடுத்து பார்க்கலாம். ஒருவேளை மித்ரா ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டானா திரும்பியும் லக்கியை கூட்டிட்டு வந்து லக்கிய மித்ரா வாழ்க்கையில கொண்டு வந்து கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றான். அட பாவி, நீயே பிளான் போட்டு லக்கியை இந்த வீட்டை விட்டு அனுப்புற மாதிரி அனுப்பி கடைசியில நீயே கூட்டிட்டு வர போறியா, இதுதான் உன் பிளானா அப்படின்னு சொல்லி இங்க மனிஷாவும் தேவியானியும் வந்து இங்க பேசிட்டு இருக்கிறாங்க. காலையில இங்க விடியுது. மித்ரா வந்து இன்னுமே லக்கி பக்கத்துல அப்படியே வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. உடனே அழுதுட்டே இருக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் லக்கி இந்த வீட்டு விட்டு போக போறாளா, என் வாழ்க்கையை விட்டு போக போறாளா அப்படின்னு சொல்லி அழுதுட்டே இருக்கிறாரு. காலையில எங்க மனிஷாவும் தேவியானி காஃபி குடிச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன அந்த பொண்ணு எப்போ வருவாளாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தா ஆட்டோல வந்து இறங்குறா அந்த பார்வதி வந்து. இவங்க நம்ம மித்ரா வீட்டு வாசல்ல இறங்கி ஆட்டோவை அனுப்பி விட்டுட்டு உடனே இந்த மனிஷா வந்து, ஹேய் நான் தான் அப்படின்னு சொல்லி கை காட்டுறான். ஓ, சராயு மேடம் சொன்ன இந்த மனிஷா இவதானா, சரி பர்ஃபெக்டா பண்ற, எல்லாத்தையும் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டிட்டு ஆல் தி பெஸ்ட்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வராங்க. ஜெயதேவ் வந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறாரு. விவேக் வந்து பக்கத்துல உட்காந்து இருக்கிறாரு. ஜானு வந்து காஃபி எல்லாம் எடுத்துட்டு வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து இவங்க உள்ள வராங்க. உள்ள வந்தோடனே மனிஷா வந்து ரூம்ல இருந்து வெளியே வராங்க. வந்துட்டு பார்வதி வந்து இவங்க கிட்ட வணக்கங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. நம்ம ஜெயதேவி கிட்ட, ஹலோ யாருமா நீங்க, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னா, நான் தான் பார்வதி, என் பொண்ணு இங்கதான் இருக்கான்னு நான் கேள்விப்பட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஜானு வந்து இது உடனே போய் லக்ஷ்மி கிட்ட வந்து சொல்றாங்க. மனிஷா போய் அப்படியே போய் நம்ம மித்ரா கிட்ட சொல்றாங்க. ஜானு போய் நம்ம லக்ஷ்மி கிட்ட சொல்றாங்க, அக்கா அவங்க வந்திருக்காங்கக்கா, சீக்கிரம் வாக்கா அப்படின்னு சொல்றாங்க. அவங்களா, யாரு ஜானு வந்திருக்கா, அதுதான் அக்கா, லக்கியோட அம்மா வந்திருக்காங்கக்கா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம லக்ஷ்மி வந்து பதறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. ஜுன்னுவும் வந்து பதறி அடிச்சுட்டு ஓடுறாரு. லக்கி பாப்பா பார்த்தா இன்னும் தூங்கிட்டே இருக்கிறாங்க, இன்னும் எந்திக்கவே இல்லை, நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. இங்க மித்ரா வந்து இன்னுமே அழுதுட்டே இருக்கிறாரு, லக்கி இந்த வீட்டை விட்டு போக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மனிஷா வந்து, மித்ரா அந்த லக்கியோட அம்மா வந்திருக்கிறாங்க மித்ரா, சீக்கிரம் வாங்க, உன்னை கூட்டு வர சொல்றாங்க மாமா, ஜெயதேவ் மாமா உன்னை கூட்டு வர சொல்றாங்கன்னு சொல்லி வந்து பார்த்தா உடனே லக்ஷ்மி வந்து இவங்களை வந்து நல்ல கிராஸ் கேள்வி கேட்கணும்ல. உடனே இவங்க யாருன்னே தெரியல. திடீர்னு ஒருத்தவங்க வந்து என் குழந்தைய கொடு, இதுதான் என் குழந்தை அப்படின்னு சொன்னா யார் நம்புவா, யாரும் நம்ப மாட்டாங்கல்ல. அதுவும் இல்லாம நம்ம லக்ஷ்மி கிட்ட அவங்களே பெரிய சிஐடி, அவங்களே எவ்வளவு சீக்கிரம் ஏமாத்த முடியுமா. லக்ஷ்மி வந்து இவங்க கிட்ட நிறைய கேள்விகளா கேட்டுட்டு இருக்காங்க. யார் நீங்க அப்படின்னா, நான் தான் போன்லயே சொன்னேன்னேமா, நான் தாமா பார்வதி, என் பொண்ணை பிரிஞ்சு நான் இத்தனை வருஷம் இருந்துட்டேன், ஒரு வழியா இப்பதான் வந்து எனக்கு தெரிஞ்சது என் பொண்ணு இங்க இருக்கிறான்னு, அதனாலதாமா நான் வந்து என் பொண்ணை கூட்டிட்டு போகலான்னு இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாவமா மூஞ்ச வச்சுட்டு அந்த பார்வதி வந்து ஆக்டிங்க போடுவா. உடனே மனிஷாவும் தேவயானி வந்து, பரவாயில்ல ஆண்டி, இந்த பார்வதி நல்லாவே நடிக்கிறா, இவன் நடிப்புல நானே நம்பிடுவேன் போல, ஈஸியா லக்ஷ்மி ஏமாத்திடுவா அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம லக்ஷ்மியும், ஆமா
உங்களுக்கு இங்க லக்கி தான் உங்க பொண்ணுங்கிறதுக்கு என்ன சாட்சி இருக்கு, என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதுதான் ஹாஸ்பிட்டல்ல சொன்னாங்களேம்மா, நான் அந்த அட்ரஸை வச்சுதானே இப்போ உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த பார்வதி பொண்ணு. ஆமா, நீ எதுக்கு முதல்ல லக்கிய சின்ன வயசுல பிறந்த குழந்தை எதுக்கு நீ விட்டுட்டு போன அப்படின்னு சொல்றான். ஐயோ அம்மா, எனக்கு அப்ப கல்யாணமே ஆகல, நான் ஒருத்தனை காதலிச்சு அவன் என்னை ஏமாத்திட்டு போயிட்டான், அவனுக்கு பிறந்த குழந்தை தான் அது. அதுக்கடுத்து அவன் விட்டுட்டு போனனால எனக்கும் இந்த குழந்தைய எப்படி வளர்க்கறது, என்ன பண்றது, எது பண்றதுன்னு எதுவும் தெரியல. அதனால அப்ப இருக்கிற நிலைமையில நான் குழந்தைய நான் விட்டுட்டு போயிட்டேன். ஆனா எனக்கு இப்பதான் புரியுது நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு சொல்லி. இனிமேல் நான் என் குழந்தைக்காக தான் நான் உயிர் வாழணும். என் குழந்தைய நான் இத்தனை வருஷமா தேடி இப்பதான் அவங்க உங்ககிட்ட இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சது அப்படி இப்படின்னு இவங்க அந்த பார்வதி நடிக்கிறாங்க. அது என்ன, இத்தனை வருஷம் விட்டுட்டு திடீர்னு இப்ப நீங்க குழந்தைய கேக்குறீங்க, என்னம்மா நீங்க என் குழந்தைய என்கிட்ட என்கிட்ட கொடுக்கறதுல இது உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு பிரச்சனை, எதுக்கு நீங்க இவ்வளவு இது பண்ணிட்டு இருக்கிறீங்க, என் குழந்தைய கொடுங்க, நான் இங்க இருந்து போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பார்வதி லக்கிய பார்க்கணும் கொஞ்சணும் அந்த மாதிரிலாம் எதுவும் பேசல. டைரக்டா நீங்க குழந்தைய கொடுங்க, நான் இந்த வீட்டு விட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து மித்ராவும் கீழே வந்துடுறாரு. உடனே லக்ஷ்மி ஒவ்வொரு கிராஸ் கேள்வியா கேட்டுட்டே இருக்கிறாங்க. சரி, பிறந்த குழந்தைய விட்டுட்டு போயிட்டு இப்ப மட்டும் எதுக்கு உங்களுக்கு அந்த குழந்தை வேணுங்கிறீங்க, என்னம்மா நீங்க ஒரு அம்மாவா இருந்துட்டு நீங்களே இப்படி பேசலாமா, நீங்களும் ஒரு பையனுக்கு அம்மா தானே, உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குல்ல, ஒரு குழந்தையா இருந்துட்டு ஒரு குழந்தைய நீங்க வச்சுக்கிட்டு ஒரு அம்மாவோட பிரிவு எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியாதா, என் குழந்தைய நான் எத்தனை வருஷம் ஆச்சு, நீங்க கொடுங்க, நான் உடனே இங்க இருந்து போகணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஜெயதேவ்மா நீ முதல்ல உட்காருமா, உட்காந்து காஃபி கோடி ஜானு காஃபி எடுத்துட்டு வாமா அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீங்க யாரையும் என்ன உபசரிக்க தேவையில்லை, எனக்கு யாருக்கிட்டையும் எந்த பேச்சும் பேச தேவையில்லை, என் குழந்தைய கொடுங்க, நான் இங்க இருந்து போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்வதி வந்ததுல இருந்து இவங்க என்னெல்லாமோ பேசி உட்காருமா, காஃபி குடுமா, என்ன பண்ற, ஏது பண்ற, உன் ஊர் என்ன எல்லாமா கேக்குறாங்க. எதுக்குமே ஒழுங்கா பதில் சொல்லாம அதெல்லாம் ஒண்ணும் முடியாது, நீங்க ஒழுங்கா என் குழந்தைய கொடுங்க, நான் போய்கிட்டே இருக்கேன், எனக்கு உங்ககிட்ட எந்த சகவாசமும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்தறிஞ்சு பேசிக்கிட்டே இருக்கு. லக்ஷ்மிக்கு சந்தேகம் கொஞ்சம் கொஞ்சமா வருது. என்ன இப்ப எதுக்கு நீங்க வந்ததும் லக்கிய கேட்டுட்டு இருக்கிறீங்க, உடனே இது யாரு, அடுத்து மித்ரா வராரு. மித்ரா இதுதான் மித்ரா, இவங்கதான் உங்க குழந்தைய விவேக் சொல்றாரு, இவங்கதான் உங்க குழந்தைய தத்த எடுத்து இத்தனை வருஷம் வளர்த்துட்டு இருக்காங்க. ஓ ஐயா, நீங்க ரொம்பவே தேங்க்ஸ் சார், நீங்க இத்தனை வருஷமா என் குழந்தைய நல்லபடியா பாத்துக்கிட்டதுக்கும் இத்தனை நாள் நல்லபடியா வளர்த்ததுக்கும் நீங்க நல்லா இருக்கணும் சார், நீங்க என் குழந்தைய மட்டும் கொடுங்க சார், நான் இங்க இருந்து போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. உடனே ஏமா வந்ததுல இருந்து லக்ஷ்மி கேக்குறாங்க, வந்ததுல இருந்து இவ்வளவு பேர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம், அதெல்லாம் உங்களுக்கு இதுவா தெரியலையா அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்து மித்ரா சொல்றாரு, லக்கி இன்னும் எந்திக்கல, தூங்கிட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல, நீங்க குழந்தைய கொடுங்க, நான் போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. தூங்கிக்கிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. பரவாயில்ல, நீங்க குழந்தைய கொடுங்க, நான் தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி இந்த லேடி சொல்லிட்டு இருக்கு. என்ன உடனே லக்ஷ்மி பேசுறாங்க, என்ன உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, குழந்தை தூங்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க, உடனே நீங்க இப்போ வந்தது வராதமா குழந்தைய வாங்கிட்டு உடனே போகணும்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. நீங்க யாரு, என்ன, எவரு, எந்த டீட்டெயில்ஸும் எங்களுக்கு தெரியல, நீங்க தான் உண்மையாலே லக்கியோட அம்மாவானு இன்னும் எந்த சாட்சியும் இல்ல, ஏதோ ஹாஸ்பிட்டல்ல சொன்னாங்க நீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்றீங்க, உங்களை பத்தின எந்த சாட்சியும் எதுவுமே இல்லாம அது எப்படி குழந்தைய தூக்கி உடனே உங்க கையில தூக்கி கொடுத்து நீங்க போயிட்டு வாங்க நீங்க எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே நம்ம மனிஷாக்கும் தேவியானிக்கும் என்ன ஆண்டி முதலுக்கே மோசம் வந்துடும் போலயே, இந்த லக்ஷ்மி இன்னும் இத்தனை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா, அவ வேற பயந்து உண்மையை சொல்லிடுவாள், ஏதாவது மேனேஜ் பண்ணுங்க ஆண்டி, மேனேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே தேவியானி, அம்மா சரிம்மா நீ வெயிட் பண்ணுமா, குழந்தை தூங்கிட்டு இருக்குன்னு தானே சொல்றாங்க, தூங்கணும், எந்திரிச்சோன்னா நீ கூட்டிட்டு போலாம், அவ்வளவுதானம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ மித்ரா முறைக்கிறாரு, என்ன மித்ரா, என்னதான் உனக்கு நீ லக்கிய தூக்கி வளர்த்து இத்தனை வருஷம் நீ அன்பு காட்டி சீராட்டி பாராட்டினாலும் லக்கி மேல உனக்கு அன்பு இருக்கலாம், ஆனா உரிமை அவங்க அம்மாக்கு, பெத்த அம்மாக்கு தானே இருக்கும், அவங்களும் இத்தனை வருஷம் லக்கிய பிரிஞ்சு இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் பெத்த தாய்ப்பாசம் இருக்கும்ல அப்படின்னு சொல்லி அது இதுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா நம்ம லக்கி எந்திரிக்கவே இல்லை. நம்ம ஜுன்னு கீழே நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. உடனே லக்கி எப்படா எந்திப்பா அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருக்கிறாரு. உடனே லக்கியே எந்திக்கிறாங்க. எந்திரிச்சோன்னு ஜுன்னு, என்னாச்சு ஜுன்னு, ஏன் டல்லா இருக்கா, குட் மார்னிங் ஜுன்னு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. லக்கி அது உன்னோட அம்மா வந்திருக்கிறாங்க. என்னோட அம்மாவா? ஆமா, உன்னோட உண்மையான அம்மா உன்னை கூட்டிட்டு போக வந்திருக்கிறாங்க. இது அம்மா வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எகிரி குதிச்சுட்டு பெட்ல இருந்து எகிரி குதிச்சு கீழே அம்மா அப்படின்னு சொல்லி மேல படிக்கட்டுல இருந்து லக்கி கத்துறாங்க. உடனே இந்த பார்வதி பாக்குறாங்க, ஓ இதுதான் அந்த சராய் மேடம் சொன்ன பொண்ணா,
பரவாயில்ல, இந்த பொண்ணு அழகாதான் இருக்கு, பேசாம நல்ல சைல்டு ஆர்டிஸ்டா போடலாம், நமக்கும் டிராமாக்கு யூஸ் ஆயிக்கணும், நல்லபடியா இந்த பொண்ணு இங்க இருந்து கடத்திட்டு போயிடணும், கூட்டிட்டு போயிடணும், சைல்டு ஆர்டிஸ்ட போட்டு நம்ம சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க மனசுக்குள்ள இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு இருக்கு இந்த பார்வதி பொங்கலை. அடுத்து இவங்களும் வந்து கண்ணில் வந்து பொண்ணை பார்த்தா என்ன பண்ணணும், அழுகணும், இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். அந்த ஆனா இது வந்து இவங்க சும்மா நடிக்க வந்தவங்க தானே, இவங்க வந்து அந்த மாதிரி பாசம் அதெல்லாம் எதுவுமே இல்லாம லக்கி வந்து ஓடி வந்து இவங்களை கட்டி பிடிக்கிறாங்க. உடனே இவங்களும் வந்துட்டு எப்படிமா இருக்கா அப்படின்னு சொல்லி மட்டும் கேட்குறாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே பேசல லக்கி கிட்ட. உடனே லக்கிக்கு கட்டி பிடிச்சோன்னே ஒரு அம்மா ஃபீல் சுத்தமா வரவே இல்லை இந்த பார்வதி கிட்ட. ஏன்னா இவங்க தான் உண்மையான அம்மாவே கிடையாதுல்ல. உடனே லக்கிக்கே தோணுது, எனக்கே இவங்க என்னோட அம்மாவா இருந்தா எனக்கே இவங்க மேல ஒரு ஃபீலிங்ஸும் வரவே இல்லை, இவங்க தானே என் அம்மான்னு சொன்னாங்க, ஆனா இவங்களை தொற்று பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒண்ணுமே தோணவே இல்லை. இதே லக்கி அம்மாவை கட்டி பிடிச்சா எனக்கு ஒரு அம்மா ஃபீல், ஒரு அம்மா கிட்ட பாதுகாப்பா இருக்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் தோணும். ஆனா இவங்க கிட்ட எனக்கு எதுவுமே தோணவே இல்லையே, இவங்க உண்மையிலே என் அம்மாவா இல்ல உண்மையா இவங்க நடிக்கிறாங்களா என்னன்னே தெரியலையே, இவங்க கிட்ட எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உடனே கட்டி பிடிச்சிட்டு நம்ம லக்கி வந்துட்டு கேக்குறாங்க, நீங்க உண்மையிலே என்னோட அம்மாவா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுல என்னமா உனக்கு இவ்வளவு டவுட்டு, நான் தாமா உன்னோட அம்மா, நான் தான் உன்னை 10 மாசம் சுமந்து பெத்த அம்மா, உனக்கேமா உனக்கே இந்த மாதிரி யோசனையெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி கேட்கவா, இல்ல எனக்கு உங்ககிட்ட அம்மாங்கிற பாசம் எனக்கு சுத்தமா வரவே இல்லை, அம்மா ஃபீலிங் சுத்தமா உங்ககிட்ட எனக்கு இல்லவே இல்லை, எனக்கு நான் உங்களை கட்டி பிடிச்சப்போ நீங்க தான் என் அம்மான்னு என் மனசு எனக்கு சொல்லவே இல்லை, என் மனசு உங்ககிட்ட வந்து பாதுகாப்பா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணவே இல்லைன்னு சொல்லி நம்ம லக்கி பாப்பா வந்து அது இதுன்னு போட்டு உடைக்கிறாங்க. உடனே மனிஷாக்கும் தேவயானிக்கும் என்ன ஆண்டி இந்த லக்கியால இப்ப பெரிய பிரச்சனை வந்துடும் போலயே, இவ என்ன இது அம்மா இல்ல அது அம்மா இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவனே தேவியனே சொல்றாங்க, அதுதான் அந்த லக்ஷ்மியோட பொண்ணாச்சு, அதுதான் அவளை மாதிரியே ரொம்ப தெளிவா பேசிக்கிட்டு இருக்கு, அவளுக்கு அந்த லக்ஷ்மி தான் அவங்க அம்மான்னு தெரியாதுல்ல, அதனாலதான் என்னதான் இருந்தாலும் பெத்த அம்மாவா தானே, அவளோட ஃபீலிங்ஸ் எப்படி இவகிட்ட வரும் அப்படின்னு சொல்லி இவங்களும் பேசிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா நம்ம லக்ஷ்மியை பத்தியே சொல்லிடுறாங்க. நம்ம லக்கி வந்து நான் என் லக்ஷ்மி அம்மாவை கட்டி பிடிச்சா எனக்கு அம்மாங்கிற எண்ணம் வரும், என் அம்மாங்கிற ஃபீலிங் எனக்கு மனசுக்குள்ள வரும், அவங்க கிட்ட இருக்கும்போது நான் ரொம்ப பாதுகாப்பா உணர்வேன், ஆனா உங்ககிட்ட இருக்கும்போது எனக்கு பாதுகாப்பா உணரவே இல்லை, எனக்கு நீங்க அம்மான்னு எனக்கு சுத்தமா தோணவே இல்லை, நீங்க என் அம்மாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஐயோ ஏமா நீ இப்படி பேசுற, நான் உன்னை இத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்தேன்ல அதனாலதான் உனக்கு அப்படி தோணுது, நான் தாமா உன்னோட உண்மையான அம்மா, நான் உன்னை இத்தனை வருஷம் காணும் தேடி இப்பதான் நான் உன்னை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு போகலான்னு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே கூட்டிட்டு போகவா அப்படின்னு சொல்லும் போது அதுக்கடுத்து பார்த்தா தேவயானி, லக்கி இங்க பாரு லக்கி, நீ இவ்வளவு நாள் லக்ஷ்மி கூடயே இருந்தல்ல, அதனால நீ லக்ஷ்மி உன்னை வந்து ரொம்ப பாதுகாப்பா உனக்கு பாத்துக்கிட்ட மாதிரி இருக்கும், நீ இத்தனை வருஷமா உங்க அம்மா உண்மையான அம்மாவை நீ இன்னும் சந்திக்கவே இல்லைல்ல, அவங்களும் உன்னை தேடிட்டு இருக்கிறாங்க, நீயும் அவளை காணும் இதாவது தெரியாதுன்னு தேடிட்டே இருந்தல, இப்பதானே நீ அவங்கள புதுசா முறையா பாக்குற, அதனால உனக்கு அம்மாங்கிற ஃபீலிங் அவங்க கிட்ட வராம இருந்திருக்கும், கவலைப்படாத, அது போக போக சரியாயிரும், நீ இத்தனை வருஷம் கழிச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறதுனால உனக்கு அவங்க அம்மான்னு ஃபீலிங் வரல, அவ்வளவுதான், நீ எதுக்கும் பயப்படாத, இதுதான் உன் அம்மா, அவங்கதான் உன் அம்மா அப்படின்னு சொல்லி தேவியானி வந்து குட்டியை குழப்பிட்டு இருக்காங்க. சரி வா பாப்பா நம்ம போகலாம், வா நம்ம போகலாம், இந்த வீட்டை விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. இது வீட்டை விட்டு போகணுமா, அப்பா அப்பா எங்க அப்படின்னு சொல்லும் போது ஜுன்னு வந்து அங்கதான் நிக்கிறாரு அப்படின்னு உடனே ஓடி போய், அப்பா இங்க பார்த்தா நம்ம மித்ரா வந்து ஏங்கி அழுதுட்டே இருக்கிறாரு. ஜெயதேவ் வந்து முதல்ல, டேய் மித்ரா நம்ம அந்த பார்வதி கிட்ட பேசி பார்க்கலாம்டா, ஏதாச்சும் பண்ணலாம், நீ எதுக்கும் கவலைப்படாத, நம்ம ஏதாச்சும் பண்ணி புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ அப்பா என்ன பேசினாலும் அவங்க தானப்பா உண்மையான அம்மா, நமக்கு லக்கி மேல அன்பு இருக்கலாம், பாசம் இருக்கலாம், காதல் இருக்கலாம், ஆனா உரிமை நமக்கு கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. டேய் எப்படி நான் உனக்கு உரிமை இல்லாம போகும், இத்தனை வருஷமா நீ அவளை தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்க, உனக்கு எப்படி உரிமை இல்லாம போகும், உனக்குதான் எல்லா உரிமையும் இருக்கு, நீ எதுக்கும் கவலைப்படாத மித்ரா அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கிறாங்க. இங்க பார்த்தா நம்ம லக்கி பாப்பா வந்து அப்பான்னு சொல்லி ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க, அழுதுகிறாங்க. அப்பா அவங்க என்னை கூட்டிட்டு போக போறாங்களாப்பா, எனக்கு அவங்க கூட போக சுத்தமா விருப்பமே இல்லப்பா, எனக்கு உங்க கூட இருக்கிறது தான்ப்பா பிடிக்கும், எனக்கு நீங்க தான்ப்பா முக்கியம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து மித்ராவை கட்டி பிடிச்சி எழுதிட்டு இருக்கிறாங்க. மித்ராவுக்குமே எமோஷனலா இருக்கு, என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி மித்ராவுமே ரொம்ப கவலைப்பட்டுட்டு ஒரு மாதிரி இருக்கிறாரு. அவரால் இப்ப என்ன பண்ண முடியும், அவங்க சொந்த பொண்ணு, அவங்க வந்து கேக்குறாங்க, கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிற மனநிலையில இருக்காரு. அவருக்கும் லக்கி இந்த வீட்டு விட்டு போறதுல சுத்தமா விருப்பம் இல்லை நம்ம மித்ராக்கும். உடனே அவரும் வந்து ஒண்ணுமே பேசாம அமைதியா இருக்காரு. அப்பா ஏதாச்சும் பேசுங்கப்பா, நீங்க ஏதாச்சும் பண்ணுங்கப்பா, எனக்கு அவங்களோட போக விருப்பம் இல்லப்பா, நான் இப்பவும் சொல்றேன், எனக்கு என் அம்மா யாருன்னு பார்க்கணும் தான் நான் ஆசைப்பட்டேன், எனக்கு அந்த கடவுள் யாருமே முக்கியம் இல்லை, எனக்கு நீங்க மட்டும் போதும்ப்பா, எனக்கு நீங்க மட்டும் தான் வேணும், வேற யாருமே எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம லக்கி பாப்பா வந்து மித்ரா
மித்ராவை புடிச்சு அழுதுட்டு இருக்கிறாங்க. எனக்கு என் அம்மாவை பார்க்கணும் தான்ப்பா ஆசைப்பட்டேன், அவங்க கூட போகலாம் எனக்கு வேண்டாம், எனக்கு நீங்க ஜுன்னு அம்மா அப்புறம் சித்தி சித்தப்பா உங்க கூட இருக்கிறதாப்பா எனக்கு சந்தோஷம், எனக்கு நான் உங்க கூட இருந்தாதான்ப்பா நான் சந்தோஷமா நிம்மதியா இருப்பேன், நீங்க அவங்க கிட்ட பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்க வேணா இல்லம்மா அது உன்னோட அம்மா தானே, அவங்க உன்னை இத்தனாலா கூட்டிட்டு போக வந்திருக்கிறாங்கல்ல, இப்ப நான் என்ன பேச முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம மித்ராவும் பேசுறாரு. அப்போ அவங்களே நம்ம ஃபேமிலி மெம்பரா இங்கேயே சேர்த்துக்கலாம்ப்பா, அவங்களும் நம்ம வீட்டுல இங்கேயே இருக்கட்டும், அப்போ நானும் உங்க கூட இருப்பேன் அவங்களும் இங்கே இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே நீங்க பேசுங்கப்பா அவங்க கிட்ட, வந்து என்னை கூட்டிட்டு போக வேண்டாம்னு சொல்லுங்கப்பான்னு சொல்லி லக்கி வந்து இங்க மித்ரா கிட்ட அழுது இந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்து ஜெயதேவும் வந்து பேசுறாரு. விவேக்கும் வந்து அண்ணா நீ எதுக்கு இப்ப நீ டென்ஷன் ஆயிட்டு இருக்க, நம்ம பேசி பார்க்கலாம், முயற்சி பண்ணி பார்க்கலாம், அவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாமேனா அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து ஜானுவும் வந்து டேய் அது எப்படிடா சாத்தியமாகும், அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம், அவங்களுக்குன்னு ஒரு கல்யாண வாழ்க்கை எல்லாமே இருக்கு, அவங்க இப்போ வேலை குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ நம்ம கூட வந்து இந்த ஊர்ல இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ணா பேசி பார்க்கறதுல என்ன தப்பு இருக்கு, அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க குழந்தை இத்தனை வருஷமா இந்த வீட்டுல நல்லபடியா வாழ்ந்திருக்குன்னு அவங்களுக்கு தெரியும், அவங்க சொன்னா புரிஞ்சுப்பாங்க, இல்ல நம்ம அவங்க கிட்ட வேற ஏதாவது பேசி பார்க்கலாம், இல்ல அவங்க காசு கேட்டா கூட நம்ம கொடுத்து பார்க்கலாம்னா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நம்ம லக்கியை நம்ம கூட வச்சுக்கிறதுக்கு ஏதாவது நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம்னா, ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறதான தப்பு, நம்ம பேசி பார்க்கலாம்னா நீங்க வாங்கண்ணா அப்படின்னு சொல்லி விவேக்கும் ஜானும் கூட்டிட்டு இருக்கிறாங்க. ஜானுவும் ஆமா மாமா நம்ம பேசி பார்க்கலாமாமா, அவங்களே நம்ம கூட இங்கே இருக்க சொல்லலாம், அப்ப லக்கியும் நம்மளை விட்டு போக மாட்டா, அவங்களும் இங்கே இருந்துட்டா நமக்கு பிரச்சனையே இல்லை, லக்கிய காலத்துக்கும் நம்ம கூட இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மாமான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே மித்ராவும் அங்க வராரு. மித்ரா வந்தோடனே நீங்க என் குழந்தைய கொடுங்க நான் இங்க இருந்து போறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இல்ல உங்களுக்கு அம்மா நீ முதல்ல உட்காருமா காஃபி குடிமா அப்படின்னு சொல்லி திருப்பியும் ஜெயதேவ் சொல்றாரு. நான் சொல்றத கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஐயோ சார் நீங்க பேசுறத கேட்கறதுக்குலாம் நான் ஒன்றும் வரல, நீங்க என் குழந்தைய கொடுத்தீங்கன்னா நான் இங்க இருந்து போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி திருப்பி அந்த அம்மா வந்து சண்டை போட்டுட்டு இருக்கு. அந்த பார்வதி ஆர்டிஸ்ட் வந்து திரும்பியும் ஜெயதேவ் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கு. அம்மா பச்சை குழந்தைமா, ஜானு நீ பிள்ளைங்களை 2 பேத்தையும் குளிப்பாட்டி ஸ்கூலுக்கு ரெடி பண்ண, நீ முதல்ல அவங்கள போய் 2 பேத்தையும் குளிக்க வைமா பிள்ளைங்க 2 பேத்தையும் அப்படின்னு சொல்லி அதாவது லக்கி ஜுன்னு நம்ம ஜானுவை அனுப்பி வச்சிடறாங்க. உடனே லக்ஷ்மி இவங்க எல்லாம் மட்டும் இங்க இருக்கிறாங்க. ஆன்டி அவங்க வேற ஏதோ பலஸ்தா பிளான் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க, ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே அதுக்கடுத்து பார்த்தா மனிஷாவும் தேவியானே இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து ஏய் இங்க பாரு அந்த பொண்ணு அவங்க அங்க கூட்டமா இருந்து குடும்பமா ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க, அவங்க கிட்ட வந்து ஏதாச்சும் பிளான் பண்ணுவாங்க, என்ன சொன்னாலும் சரி எனக்கு என் பொண்ணு இன்னைக்கு வேணும், நான் இன்னைக்கு என் பொண்ணை இங்க இருந்து கூட்டிட்டு போறேன், அது மட்டும் தான் சொல்றேன், அதை தாண்டி நீ வேற எதுவும் சொல்லாத, அவங்க ஏதாவது கன்வின்ஸ் பண்ண பாப்பாங்க, எதுக்கும் நீ வந்து மசியாத சரியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே அவங்களும் ஜெயதேவும் வராரு. அம்மா நீ வந்து திடீர்னு வந்து லக்கியை கூட்டிட்டு போறேன்னு சொன்னா எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கும், இத்தனை வருஷமா லக்கி எங்க கூட தான் இருந்திருக்கா, திடீர்னு அவ இல்லைன்னா எங்க வீட்டுல வந்து சந்தோஷமே இருக்காது, லக்கி தான் எங்க வீட்டு ஒட்டுமொத்த சந்தோஷம், ஒட்டுமொத்த சந்தோஷம் எல்லாமே, ஒட்டுமொத்த லட்சுமி கடாச்சும் எல்லாமே எங்க லக்கி பாப்பா தான், அவ இங்க விட்டு போனோம்னா அதை எங்களால தாங்கிக்கவே முடியாதுமா, தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோமா. அப்ப என்ன சொல்றீங்க, என் பொண்ணை எனக்கே தரமாட்டேன்னு சொல்றீங்களா? ஐயோ அப்படி சொல்லலாமா நீ கோவப்படாதமா. உடனே ஜெயதேவ் வந்து பேசுறாரு. அப்படி சொல்லலாமா நீ அதுக்கெல்லாம் கோவப்படாத, உன் பொண்ணை உன்கிட்ட இருந்து பிரிக்க முடியுமா? இல்லம்மா நீ இப்பதானே வந்திருக்கிற, ஒரு 3 மாசம் நீ இங்கே இரேம்மா, ஒரு 3 மாசம் இருந்துட்டு போ, அதுக்கடுத்து நீ லக்கிய கூட்டிட்டு போய். அதுவா என்னால 3 நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க முடியாது, என் பொண்ணை கொடுங்க நான் போய்கிட்டே இருக்கேன் இந்த வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு திரும்பி எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீங்க என் பொண்ணை கொடுங்க நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் நான் போறேன்னு சொல்றாங்க. உடனே நம்ம லட்சுமி வந்து என்ன நீ அதான் ஒரு பெரியவங்க உங்களை மதிச்சு 3 மாசம் டைம் கேட்டா அது கூட உங்களால கொடுக்க முடியாதா, நீங்க என்ன இத்தனை வருஷம் நீங்களா தூக்கி வளர்த்தீங்க, இல்ல குழந்தைய பெத்துட்டு நீங்க பாட்டு போய் விட்டுட்டு போனவங்க தானே, இப்ப திடீர்னு வந்து என் பொண்ணை கூட அப்படின்னா நீங்க யாரு என்னன்னு தெரியாம திடீர்னு வந்து கேட்டா எப்படி பொண்ணை தூக்கி கொடுக்க முடியும், ஒரு பெரிய மனுஷன் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காருல்ல, முதல்ல அந்த குழந்தைக்கு ஒரு புரிதல் வேண்டாமா, திடீர்னு வந்து அந்த குழந்தை இங்க இருந்து கூட்டிட்டு போறீங்கன்னு சொல்லிட்டு திரும்ப சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி லட்சுமி வந்து கோவப்பட்டு கத்துறாங்க. அப்புறம் பார்த்தா என்னம்மா உங்களுக்கும் தான் ஒரு பையன் இருக்குல்ல, உங்க பையனை உங்ககிட்ட இருந்து பிரிச்சா நீங்க இப்படிதான் பேசுவீங்களா, ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலை வந்தா நீங்க இப்படிதான் முடிவெடுப்பீங்களா, இப்படிதான் நீங்க வந்து என் பொண்ணை எனக்கு தரமாட்டேன்னு சொல்லுவீங்களா? ஐயோ எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்ததுதான், நான் அப்படி சொல்லவே வரல அப்படின்னு சொல்லி லட்சுமி வந்து அதுக்கடுத்து
புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. இங்க பாருங்க, ஜஸ்ட் எங்களுக்கு ஒரு 3 நாள் டைம் தானே கேக்குறாங்க. ஒரு 3 மாசம் இல்லைனாலும் 3 நாளாவது இருந்துட்டு போகலாம்ல, நாங்க அது எங்க மனநிலையை அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுவோம்ல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க லக்ஷ்மி. உடனே அதுக்கடுத்து மனுஷன் வந்து கண்ணை காட்டுறாங்க, சரி ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. சரி நீங்க இவ்வளவு தூரம் கேட்டனால நான் 3 நாள் மட்டும் ஒத்துக்கிறேன், 3 நாள் தான் நான் இருப்பேன், அதுக்கடுத்து நீங்க என் பொண்ணை என்கிட்ட அனுப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா, நீ இது ஒத்துக்கிட்டதே எனக்கு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு, தேவயானி இவளுக்கு நீ கெஸ்ட் ரூமை காட்டுமா, நீ மேலே போய் ரெஸ்ட் எடுங்கம்மா, உன்னை இந்த வீட்டில் யாரும் எந்த வேலையும் சொல்ல மாட்டாங்க, நீங்க 3 நாள் நல்லபடியா இருந்துக்கோங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நம்ம மனிஷாவும் தேவியானி அந்த பொண்ணை கூட்டிட்டு மாடிக்கு போறாங்க கெஸ்ட் ரூமுக்கு. உடனே மித்ரா வந்து லக்ஷ்மி கையை பிடிச்சி, தேங்க்ஸ் லக்ஷ்மி, நீ வந்து லக்கியை எனக்கு 3 நாள் என் கூட இன்னும் இருக்க வந்து எனக்கு வாங்கி கொடுத்துருக்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் லக்ஷ்மி அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி நன்றி சொல்லிட்டு இருக்கிறாரு. இங்கே அப்படியே பார்த்தா லக்ஷ்மி வந்து யோசிச்சிட்டே இருக்கிறாங்க. விவேக்கும் ஜெயதேவும் என்னம்மா என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. மாமா, நீங்க உன்னை யோசிச்சிங்களா, அந்த பொண்ணு இவ முதல்ல லக்கியோட அம்மாவானே எனக்கு டவுட்டா இருக்கு, ஏமா அப்படி சொல்ற, உனக்கே அந்த மாதிரி சந்தேகம் வந்தது? இல்ல மாமா, அவ வந்ததுல இருந்தே வந்து என் பொண்ணை என்கிட்ட கொடுங்க, நான் இந்த வீட்டை விட்டு போகணும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. லக்கிய பார்த்தோன்னா அவ கண்ணுல ஒரு கண்ணீர் இல்ல, 6-7 வருஷம் கழிச்சு இப்பதான் முறையா வந்து பாக்குற குழந்தைய. அப்போ அவளை கட்டி அணிச்சு அவ அழுது கொஞ்சி தூக்கி கொஞ்சம் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல, ஏதோ மிஷின் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா, ஏதோ மிஷின் வந்து ஆப்ரேஷனா இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ரோபோட்டிக்கா பண்ண மாதிரி. அவ வந்ததுல இருந்து வந்து லக்கிய பார்க்கல, பேசல, லக்கி கிட்ட வந்து கட்டி பிடிச்ச அழுகல, எதுவுமே பண்ணல, ஒரு பாசத்தை கட்டல, நீ எப்படிமா இருக்க, நீ தான் என் பொண்ணு அப்படின்னு எதுவுமே பேசல. வந்தா எனக்கு நீங்க குழந்தைய கொடுங்க, நான் இந்த வீட்டை விட்டு போகணும், நீங்க இந்த குழந்தைய கொடுங்க, வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கா. எனக்கு இவ மேல ரொம்ப சந்தேகமா இருக்கு, இவ கண்டிப்பா லக்கியோட அம்மாவே இருக்க மாட்டான்னு எனக்கு தோணுது மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ ஆமாம்மா, நீ சொல்றது கரெக்டு தான், ஆமா உண்மையான அம்மா மாதிரி அவ இல்லம்மா அப்படின்னு சொல்றாங்க. விவேக்கும் ஆமா அண்ணி, அவங்க கண்ணில் கொஞ்சம் கூட அன்பு பாசம் எதுவுமே காணல, சும்மா லக்கிய கொடுங்க, நாங்க இந்த வீட்டை விட்டு போறோம் இப்படி மட்டும் தான் சொல்லிட்டே இருந்தாங்க. கரெக்ட் அண்ணி. ஓ அதனாலதான் 3 நாள் டைம் கேட்டீங்களா அண்ணி? ஆமா, இந்த 3 நாளுக்குள்ள நம்ம அவங்கதான் லக்கி, அந்த பார்வதியை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நம்ம கலெக்ட் பண்றோம். அவ எங்க இருக்கா, எப்படி இருக்கா, அவ என்ன வேலை பண்றா, அவ குடும்பம் யாரு, அவ இதுக்கு முன்னாடி எங்க இருந்தா, எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம பண்ணணும். இதுதான் லக்கியோட அம்மாவான்னு கண்டுபிடிக்கணும் விவேக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க மாடியில வந்து பார்த்தா அந்த பார்வதி பொண்ணு வந்து மனிஷா கிட்ட வந்து, என்ன மேடம் அந்த அம்மா என்ன இப்படி கத்திக்கிட்டு இருக்கு, என்னமா அந்த அம்மா என்ன சிஐடியா என்ன பெரிய இவங்க மாதிரி என்கிட்ட இத்தனை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, எனக்கு அந்த அம்மாவை பார்க்க கோவம் தான் வருது, இத்தனை கேள்வி கேட்கிறாங்க. ஐயோ, இங்க அப்படியே மாடியில வந்து பார்த்தா அந்த பார்வதி வந்து புலம்பி தள்ளிட்டு இருக்கிறாங்க மனிஷா கிட்டேயும் தேவயானிக்கிட்டையும். என்னம்மா, அந்த சராய் மேடம் ஏதோ சொன்னாங்க, ஆனா இந்த அம்மா என்ன இவ்வளோ கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு, ஏதோ குழந்தைய கேட்டா கொடுப்பாங்க, தூக்கிட்டு போயிடலான்னு பார்த்தா இவங்க என்னம்மா கிராஸ் கேள்வி இத்தனை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயோ, இந்த அம்மா கிட்டலாம் எப்படித்தான் நீங்க இருக்கிறீங்களோ, ரொம்ப ரொம்ப கஷ்டம். நானே ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன், ஏதோ எனக்கு கொஞ்சம் திறமை இருக்கிறப்போ ஏதோ அது இதுன்னு பேசி சமாளிச்சுட்டேன், நீங்களும் கொஞ்சம் உதவி பண்ணீங்க, ஆனாலும் இந்த அம்மா என்ன இத்தனை கேள்வி கேட்க கூடாதுப்பா யாரையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமா, அந்த லக்ஷ்மி எப்பயுமே அப்படிதான், அந்த அம்மா யாரு முதல்ல அப்படின்னு சொல்லி இந்த பார்வதி கேட்கறாங்க. அவ வேற யாரு, அந்த லக்ஷ்மி என்னோட மித்ராவை என்கிட்ட இருந்து பறிச்சு கல்யாணம் பண்ணி முதல்ல மித்ராவை என்கிட்ட இருந்து பிரிச்சா, இப்போ அதனாலதான் பதிலுக்கு இப்போ அவள் குழந்தைய அவகிட்ட இருந்து பிரிக்க போறேன். என்ன மேடம் சொல்றீங்க, எனக்கு புரியலையே. ஆனா அந்த சாரை பார்க்கவும் கொஞ்சம் பரிதாபமா தான் இருந்துச்சு, அவங்கள பார்க்கவும் கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. இத்தனை வருஷம் தூக்கி வளர்த்த குழந்தைய திடீர்னு யார் வந்து கேட்டா எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மித்ராக்கு அது அவனோட குழந்தைனே தெரியாது, அந்த லக்ஷ்மிக்கு பிறந்த குழந்தை தான் அதுன்னு அந்த லக்ஷ்மிக்கும் தெரியாது. என்ன மேடம் சொல்றீங்க, ஏன் உங்ககிட்ட சராய் இந்த கதையெல்லாம் சொல்லலையா? ஐயோ மேடம், எனக்கு அவ்வளோ டீட்டெயில்டாலாம் நான் கேட்கல, அவ்வளோ டீட்டெயில்டாலாம் சொல்லலை. என்ன பண்ணணும், இதுதான் விஷயம், இப்படி போய் பேசணும், நீ குழந்தைய தூக்கிட்டு வரணும், இவ்வளவுதான் எனக்கு சொன்னாங்க. எனக்கு அது மட்டும் போதும், எனக்கு உங்க குடும்ப கதையெல்லாம் ஒன்றும் தேவையும் இல்லை. எனக்கு பேமெண்ட் வருது, நான் இதை நடிக்கணும், அவ்வளவுதான். எனக்கு மற்றபடி வேற எதுவும் நான் தெரிஞ்சுக்க விரும்பல மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே தேவயானி மனுஷ கையை பிடிச்சிட்டு, உனக்கு என்ன பைத்தியமா, நீ எதுக்கு நம்ம குடும்ப விஷயத்த போய் அவகிட்ட சொல்லிட்டு இருக்க? இப்போ முக்கியமா கேட்டாங்களா, அந்த லக்கியோட அம்மா லக்ஷ்மி தானே உங்ககிட்ட யாராவது கேட்டாங்களா? நீ பாட்டு இந்த உண்மையை போய் அவகிட்ட சொல்லிட்டு இருக்க, நாளை பின்ன அவ எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்ரூவரா மாறி இது உங்க குழந்தை தானே அந்த லக்ஷ்மி கிட்ட போய் சொன்னானா அப்ப என்ன பண்ணுவேன்?
ஐயோ ஆண்டி, அவ்வளோ நல்லா நான் அவளை விட்டு வைக்க மாட்டேன். அப்படி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்தா இந்த பார்வதி நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. முதல்ல அவ ஒன்றும் ரொம்ப எமோஷனலான ஆள்லாம் கிடையாது ஆண்டி, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அவ காசுக்காக நடிக்க வந்தவ. அவ காசு கொடுத்தா நடிப்பாலே தவிர எமோஷனலா யாரு கூடயும் அட்டாச்ல ஆக மாட்டான். நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. சரி வாங்க போய் பாப்போம்னு பார்த்தா இங்க விவேக்கும் லக்ஷ்மியும் வந்து அந்த அவ கொடுத்த அட்ரஸ் வந்திருப்பாங்க. இதுதான் அவ கொடுத்த அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. ஆமா அண்ணி அப்படின்னு சொல்லி இறங்கி வந்து பாப்பாங்க. ஏதோ ரொம்ப ரொம்ப கொஞ்சம் லோ கிளாஸ் தான் அந்த மாதிரி இருக்கும். குப்பையுமா கோலவுமா அந்த மாதிரி ஒரு வீடு அங்க, அப்படி நிறைய நிறைய குட்டி குட்டி வீடு அந்த மாதிரி இருக்கும். இது உடனே விவேக் வந்து இறங்கி பார்த்துட்டு, லக்கி நம்ம வீட்டுல மகாராணி மாதிரி வாழ்ந்தா, அந்த வாழ்க்கையை விட்டுட்டு இப்படி வந்து இங்க லக்கிய கூட்டிட்டு வந்து கஷ்டப்படணும்னு அவன் நினைக்கிறாளா என்ன அந்த பொம்பளை? இதுதான் அவ கொடுத்த அட்ரஸ் தான் விவேக். ஆமா அண்ணி, இந்த மாதிரி இடத்துல லக்கி வாழணுமா அப்படின்னு சொல்லி விவேக் வந்து ஒரு மாதிரி எரிச்சப்படுறாரு, கோவப்படுறாரு. விவேக், நம்ம இங்க அந்த பார்வதியை பத்தி கண்டுபிடிக்கதான் வந்திருக்கோம், நம்ம அந்த வேலையை பார்க்கலாம் சரின்னு சொல்லி ஒரு அம்மா போன் பேசிட்டு இருக்கோம். அவங்க கிட்ட போய் வா, அவங்க கிட்ட போய் கேட்கலாம். அம்மா, இங்க பார்வதின்னு யாராச்சும் இருக்காங்களா? நீங்க யாராச்சும் பாத்திருக்கீங்களா? அப்படி பார்வதி தானா, எனக்கு தெரியுமே, அதுதான் அந்த பார்வதி வீடு. சரி, அவங்க என்ன வேலை பாக்குறாங்க, எங்க இருந்தாங்க? ஐயோ அம்மா, அவளுக்கும் அவன் புருஷனுக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கு எப்ப பார்த்தாலும். ஆனா அவளே சம்பாதிச்சு அவ குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருக்கா. இங்க பக்கத்து தெருல தான் ஒரு டெய்லரிங் ஷாப்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. காலையில இருந்து நைட்டு வரை அங்க வேலை பாப்பா. நைட்டு வேலையை முடிச்சுட்டு வந்து தூங்குவா. அவளுக்கு தூங்குறதுக்கும் கிளம்பி காலையில போறதுக்கு மட்டும்தான் வீடு. மத்த நேரம் ஃபுல்லா அவ டெய்லரிங் ஷாப்ல தான் இருப்பான்னு சொல்லியிருப்பாங்க. ஓ அப்படியா விவேக், அவங்ககிட்ட கேட்டுக்கோ, டெய்லரிங் ஷாப் எங்கம்மா இருக்கு அப்படிங்கும் போது, அப்படியே நேரா திரும்பி போனீங்கன்னா லெஃப்ட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, உடனே லக்ஷ்மியும் விவேக்கும் விசாரிக்க போயிருவாங்க. இப்போ உடனே சராய்க்கு இந்த அம்மா வந்து போன் பண்ணும். மேடம், நீங்க சொன்ன மாதிரியே 2 பேர் வந்து விசாரிக்க வந்தாங்க, அவங்க கிட்ட சொல்லிட்டேன். சபாஷ், சரி அவகிட்ட என்ன சொன்ன? அதுதான் மேடம், அந்த பொண்ணு ரொம்பவே கஷ்டப்பட்ட பொண்ணு. அவ குழந்தைய காணும்னு இத்தனை வருஷமா தேடிக்கிட்டு இருந்தா. இப்பதான் அவ குழந்தை கிடைச்சிருச்சுன்னு குழந்தைய கூப்பிட போயிருக்கான்னு சொன்னேன். சரி, அவ எங்க வேலை பார்ப்பான்னு கேட்பாங்க. இங்கதான் பக்கத்துல டெய்லரிங் ஷாப்ல வேலை பார்க்கறான்னு சொன்னேன். ஏய், நான் உன்கிட்ட சொன்னதை மட்டும் சொல்ல வேண்டியதானே, எதுக்கு நீ தேவையில்லாம எக்ஸ்ட்ரா வேலை சொல்லிக்கிட்டு இருக்க? டெய்லரிங் ஷாப்னா உன்னை யார் சொல்ல சொன்ன? யார்கிட்ட கேட்டு நீ சொன்ன? எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி பிரச்சனையை கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, மேடம் அந்த நேரத்துல அந்த பொண்ணு கேட்கும்போது என்னால எப்படி மேடம் என்ன சொல்லி சமாளிக்கன்னு தெரியல. அதான் மேடம் சொல்லிட்டேன்னு சொல்லி, சரி போனை வை. உடனே பிஏ கிட்ட கால் பண்ணி, ஏய் அந்த டெய்லரிங் ஷாப் யாரோ ஒருத்தன் இருக்கானாமே, அவன் கிட்டயும் காசை கொடுத்து நம்ம சொல்ற மாதிரி சொல்ல வைன்னு சொல்லி இவங்க வந்து காசு கொடுத்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்க யார் இருக்கான்னு என்ன விசாரிச்சு இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க மித்ரா பார்த்தா வீட்டுல அழுதுட்டே இருக்கிறாரு. உடனே ஜெயதேவ் வந்து அவருக்கு வந்து தைரியம் சொல்லிட்டே இருக்காரு. இங்க பாரு மித்ரா, இங்க பாரு, லக்கி நம்மளை விட்டு போக மாட்டா. லக்ஷ்மி தான் முன்னாள் டேங்கெட் இருக்கால, அவள் ஏதாவது பண்ணுவா, லக்கி இங்கதான் இருக்க வைப்பா. இல்லப்பா, லக்ஷ்மியால இதுல ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுக்கு எனக்கு மனிஷாவால மட்டும் தான் உதவி பண்ண முடியும். மனிஷா நினைச்சா மட்டும்தான் ஏதாவது பேசி லக்கிய என் கூட நிரந்தரமா இதே வீட்டுல இருக்க வைக்க முடியும். நான் மனிஷா கிட்ட போய் பேசணும்னு சொல்லும் போது, இங்க மனிஷா வந்து சராய் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. உடனே சராய் கிட்ட சொல்லுவாங்க, அந்த சராய் வந்து சொல்லுவாங்க மனிஷா கிட்ட, அந்த லக்ஷ்மி காலையிலே இன்னைக்கு அந்த அட்ரஸ்ல போய் அந்த பார்வதியோட அட்ரஸ வாங்கிட்டு போய் பார்வதியை பத்தி டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றதுக்காக அங்க போயிருக்கா. என்ன சொல்றா, அவளுக்கு என்ன அவ்வளோ அதுக்குள்ள வந்து விசாரிக்க வந்துட்டாளா? ஆமா, இப்ப அவ இங்கதான் விசாரிச்சுட்டு இருக்கா. இப்ப நான் சொல்ற மாதிரி நீ வீட்டுல பிளான் பண்ணி இன்னைக்கே லக்கி அங்க விட்டு லக்கி அவங்க பார்வதி கிட்ட அனுப்பி வைக்கிற மாதிரி நீ பிளான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி சராயோ, சரி. ஆமா, அந்த அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன்னு சொன்னீங்க, அந்த அட்ரஸ்ல இருக்கிறவங்க எல்லாரும் போய் சொல்லிடுவாங்கல்ல, கரெக்டா வந்து பண்ணிருக்கல? அதெல்லாம் நான் கரெக்டா தான் பண்ணிருக்கேன், நீ எதுக்கும் கவலைப்பட தேவையில்ல மனிஷா அப்படின்னு சொல்லிருக்கேன். தேங்க்ஸ் சராயோ, நீ எனக்கு இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு உடனே கட் பண்றாங்க. திரும்பி பார்த்தா மித்ரா வந்து நிக்கிறாரு. உடனே பயந்துட்டாங்க, தேவியோனையும் பயந்துட்டாங்க. உடனே மனிஷா, நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படிங்க. நல்ல வேலை நம்ம பேசினதையும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லு மித்ரா, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், உனக்காக நான் என் உயிரை வேணாலும் கொடுப்பேன், சொல்லு மித்ரா என்ன பண்ணணும்? ப்ளீஸ் மனிஷா, நீ ஏதாச்சும் அந்த பார்வதி கிட்ட நீ எப்படியாச்சும் பேசி அவங்க லக்கியை இந்த வீட்லயே இருக்க வை, லக்கியை என் கூட இருக்க வை, காலம் ஃபுல்லா லக்கியை என் கூட இருக்கணும், அதுக்கு ஏதாச்சும் பண்ணு ப்ளீஸ் மனிஷா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத மித்ரா, நான் தான் இருக்கேன்ல, நான் பார்வதி காலில் விழுந்தாது நான் லக்கியை உன் கூட சேர்த்து வைப்பேன், லக்கியை இனிமேல் உன் கூட தான் இருப்பா, நீ எதுக்கு கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன், நான் பார்வதி கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா உடனே நீ சந்தோஷமா இரு மித்ரான்னு அனுப்பி வச்சிருவாங்க. என்ன தேவயானி கேட்பாங்க, என்ன மனிஷா நீ என்ன அந்த பார்வதி லக்கியை இப்போ நீ அனுப்பி வைக்க போறது இல்லையா? என்ன ஆண்டி, நான் சும்மா மித்ராவை ஏமாத்துறதுக்காக சொன்னேன். மித்ரா என்ன கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதுக்கே அந்த லக்கி தான் காரணம். அவ இன்னும் இந்த வீட்டுல இருந்தா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும்.
அதெல்லாம் நான் இன்னைக்கே பிளான் பண்ணி நான் அந்த லக்கிய அந்த பார்வதியோட அனுப்பி வைக்கிறேன். மித்ரா கிட்ட சும்மா லொலலாய்க்கு சொன்னேன் ஆண்டி அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இங்க இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது, லக்கியோட உண்மையான அம்மா யாரு, லக்ஷ்மி தான்ங்கிற உண்மை எப்பதான் தெரிய வரும்னு சொல்லி எத்தனை பேர் காத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹை பட்டனை தட்டி விடுங்க. மறக்காம நம்ம சேனல் சீரியல் குட்டிருவா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சலங்கையொலி சீரியல போட்டுட்டு இருக்கோம். அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதையும் வீடியோ ஃபுல்லா பாருங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி. நாளை சந்திக்கிறேன். பாய்.